வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, நம்பிக்கை இழந்த தவேகா அரசாங்கம் ஆளுநர் உரையில் அம்பலமானது. கேள்வி மேல கேள்வி கேட்டு திணறடித்த எடப்பாடி பழனிசாமி புள்ளி விவரத்தை வெளியிட்டு பொலந்து தள்ளினாரு. எடப்பாடி பழனிசாமி தவேகா அரசாங்கத்தின் மீது செம கடுப்புல தான் இருக்கிறார். ஊனா போதும் அவங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா பண்ணிட்டு ஓடி போய் இணைந்து விடுகின்றார்கள். அது உண்மையாவே சொல்றேன், நாகரிகமான அரசியலுக்கு இலக்கணமே கிடையாது. தமிழ்நாட்டு அரசியல்ல இந்த மாதிரி நம்ம பார்த்ததே கிடையாது. அதனால எடப்பாடி பழனிசாமி வாய்ப்பு கிடைக்கின்ற போது வச்சு செய்யணும் அப்படின்னு நினைச்சாரு. இன்னைக்கு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிந்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்து இந்த தமிழக வெற்றி கழகத்தை அப்படியே செதைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்லணும். ஸோ எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட புள்ளி விவரங்கள் என்ன? நம்பிக்கை தான் இழந்து போய்விட்டதா இந்த தவேகா அரசாங்கம் மக்களிடையே? அது மட்டும் இல்ல, இந்த ஆளுநர் உரையானது எப்படி இருந்தது என்பதை பற்றி நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்ல போறேன். அதாவது சட்டமன்றத்தில் எத்தனை கட்சிகள் இருக்குதோ அத்தனை கட்சியும் ஏதாவது ஒரு விதத்துல திருப்திப்படுத்திடணும் அப்படின்றத மட்டும் இவங்க குறியா வச்சு ஆளுநர் உரையை தயாரிச்சிருக்காங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கிறது. சரி, எந்தெந்த கட்சியை எப்படி திருப்திப்படுத்தியிருக்கின்றார்கள், இப்படி கட்சிகளை திருப்திப்படுத்தின இந்த ஆளுநர் உரையானது மக்களை திருப்திப்படுத்தியிருக்கா இல்லையா அப்படின்ற விஷயத்தை நம்ம சேர்த்து பார்க்கணுங்க. ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உயிரை கொடுத்து செய்தியை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள், இப்போ ஆளுநரை திருப்திப்படுத்தணும். ஆளுநரை பொறுத்த வரைக்கும் தவேகா அரசாங்கத்திட்ட கேட்டுக்கிட்டார், எப்பா ஆளுநர் கலந்து கொள்ளுகின்ற எந்த நிகழ்வா இருந்தாலும் சரி வந்தே மாதரம் பாடல் பாடியே ஆகணும்பா. இது அரசியலமைப்பு சட்டப்படி இப்ப சட்டம் இயற்றி விட்டார்கள். அதனால அந்த விதியை கடைபிடிங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா தமிழக அரசியல் சூழ்நிலை அது ஒத்து வராது என்றத ஆளுநருக்கு விளக்கி இருக்கின்றார்கள். அப்படி என்றால் நீங்க என்ன பண்றீங்க, நேஷனல் ஆந்தம் தொடங்குகின்ற போதும் பாடுங்க, முடிகின்ற போதும் பாடுங்க. ஏன்னா ஆளுநர் கலந்து கொள்கின்ற நிகழ்வுகளை இப்படி செஞ்சிருங்க, எதனா ஒரு புரோட்டோகாலாவது மதிங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. சரிங்க, தமிழ் தாழ் வாழ்த்து முதல்ல பாடுறங்க, ரெண்டாவது நேஷனல் ஆந்தம் பாடுறங்க, மூன்றாவது முடிகின்ற பொழுதும் நேஷனல் ஆந்தம் பாடுறங்க, திருப்திங்களா அப்படின்னாங்க. ஆளுநரை பொறுத்த வரைக்கும் பரம திருப்தி அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி தான் சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது முதல்ல தமிழ் தாழ் வாழ்த்து, ரெண்டாவது நேஷனல் ஆந்தம், முடிகின்ற போதும் நேஷனல் ஆந்தம். அதாவது ஆளுநர் அவர்கள் எதிர்பார்த்தது நடந்ததுனால அந்த ஆளுநர் உரையில என்ன எழுதப்பட்டிருந்தது அப்படின்றத அவர் பெருசா கண்டுக்கல. அதுல இருப்பதை அப்படியே படிச்சுட்டார். கமா அப்புறம் புஸ்டாப்பு எல்லாவற்றையும் அப்படியே சேர்த்தே படிச்சுட்டார். ஏன்னா அவர் என்ன எதிர்பார்த்தாரோ அதை இந்த தமிழக வெற்றி கழகம் நிறைவேற்றி கொடுத்துருக்குது. அதனால ஆளுநர் உரையை முழுமையா படிச்சுட்டாரு. கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலத்துல ஆளுநர் உரையானது முழுமையா படிக்கப்பட்டது இப்பதான். ரெண்டாவது, ஆளுநர் உரை வாசிக்கின்ற பொழுது எல்லா கட்சிகளும் சட்டப்பேரவையில் இருந்தது இப்பதான். அதனால இந்த சட்டப்பேரவையை பொறுத்த வரைக்கும் உண்மையாகவே ஒரு ஸ்பெஷல் என்று நாம சொல்லலாம். ரெண்டாவது, திமுகவை திருப்திப்படுத்துகின்ற அளவுக்கு ஆளுநர் உரையில சில அம்சங்கள் இருந்தது. ஏன்னா திமுக உள்ள வருகின்ற போது வம்பிழுக்கணும் அப்படின்ற மூட்ல தான் வந்தாங்க. அவங்க பதாகை கொண்டு வந்தாங்க. ஏன்னா இந்த தவேகா அரசாங்கமானது இது ரியல் அரசாங்கம் கிடையாது, ரீல் அரசாங்கம் தான். திரையில நல்லவன் இப்போ தரையில வில்லன் அப்படின்ற வாசகமும், அதுக்கப்புறம் நம்ம முதலமைச்சர் தமிழகத்தில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் பார்த்து வாய் மூடி மௌனமா இருக்கின்றார். வாய் திறந்து பேசுங்க அப்படின்னு கருப்பு பேட்சை அணிந்து கொண்டு சட்டப்பேரவைக்குள்ள வந்தாங்க. ஆளுநர் உரையின் போது இதெல்லாம் செய்யக்கூடாது, அந்த மரபு கூட தெரியல. ஆனா இவங்க தான் எதிர்கட்சியா இருந்தா எந்த அளவுக்கு ஆளுங்கட்சியை முடக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பா வேலையை பார்த்து முடக்குவாங்களே. அதனால முதல் நாள்லயே அவங்க ஆரம்பிச்சுட்டாங்க. சரி, திமுக எப்படியா இருந்தாலும் சரி 7.5 உருவாக்கும் அப்படின்றது கண்டிப்பா தவேகாக்கு தெரிஞ்சிருக்குது. அவங்களை எப்படியாவது குஷிப்படுத்தணும் இல்லையா? அதற்காக இந்த ஆளுநர் உரை முழுவதுமே என்ன சொன்னாங்கன்னா, ஒன்றிய அரசு அப்படின்னாங்க. இதுவே திமுகவை திருப்திப்படுத்துற மாதிரி இருக்கும். ரெண்டாவது, இருமொழி கொள்கை தான், மும்மொழி கொள்கை எல்லாம் கிடையாதா சாமி அப்படின்னு தெளிவாகவே சொல்லிட்டாங்க. ஆனால் கண்மூடித்தனமாக இருமொழி கொள்கைன்னு சொல்றாங்கல்ல, அதை நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இப்போ தமிழகத்துல இருமொழி கொள்கை என்றால் ஏன் அரசாங்க பள்ளியில மட்டும் இருமொழி கொள்கை அப்படின்றத இந்த அரசாங்கம் விளக்கணும். தனியார் பள்ளிகளில் எதற்காக 3 மொழி கொள்கை இருக்குது அப்படின்றதையும் நம்ம விளக்கணும். தமிழ்நாடு அரசாங்கமானது கொள்கை முடிவென்றால் தனியார் பள்ளியிலும் இருமொழி தான், அதே மாதிரி அரசு பள்ளியிலும் இருமொழி தான்.
அப்ப இருமொழி கொள்கையில இரட்டை நிலைப்பாடு கொண்டிருக்கா இல்லையா இந்த தமிழக அரசாங்கம்? அதனால ஏன் இரட்டை நிலைப்பாடு கொண்டிருக்கிறோம் அப்படின்றதுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும். என்ன சொல்லுவாங்க, விருப்பப்பட்டவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த மொழியை வேண்டுமானாலும் கற்கலாம், அது நாங்க தடையா இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஏழை குழந்தை அரசு பள்ளியில படிக்குது, அது 3 மொழி படிக்கணும்னு ஆசைப்படுது. அப்ப அந்த ஏழை குழந்தையுடைய கனவை யார் நிறைவேற்றுறது? அரசாங்கம் தானே நிறைவேற்ற வேண்டும். அப்போ ஏழை குழந்தை 3 மொழி கற்க வேண்டும் என்றால் எங்க போனோம்? பணம் கொடுத்து படிக்கணுமா? பணம் கொடுத்து படிக்கணும்னா ஏன் அரசு பள்ளிக்கூடத்தை நாடி வருது? அது தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போகுமே. எத்தனையோ லட்சம் பேர் வந்து தனியார் பள்ளிக்கூடத்தை படிக்கும் போது ஏழை குழந்தை தானே அரசு பள்ளியை நாடி வராங்க. அப்போ அரசு பள்ளியை நாடி வருகின்ற போது கல்வி உரிமை என்று சொல்லப்படுகின்ற 3 மொழியை கற்றுத்தரலாமே இல்லையா? காலம் மாறிக்கிட்டே இருக்குதுங்க. அதுலயும் மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுது, நம்ம இந்தியா முழுவதும் நம்ம மக்களை இணைப்பதற்கு ஒரு தேசிய மொழி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. எதற்காக? தேவையில்லாம இருமொழி கொள்கை அப்படின்னும் போதுதான் திமுக அதை வச்சு பெருசா அரசியல் பண்ணும். அவங்க வாயை மூறத்துக்காக இருமொழி கொள்கை அப்படின்ட்டாங்க. அப்புறம் ஒன்றிய அரசாங்கமானது நிதி வஞ்சனை பண்ணுது, போதிய நிதி தரல. அதனால நாம உச்ச நீதிமன்றத்தை நிதி தொடர்பாக நாட போறோம். 2வது நிதியை ஒழுங்கா கொடுக்க சொல்லி சட்டப்பேரவையில் வந்து தீர்மானம் ஏற்ற போறோம் அப்படின்னு வந்து திமுகவை சமாதானப்படுத்துறதுக்காக அப்படி ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாங்க. அதுக்கடுத்தது அதிமுகவை குளிர்விப்பது. அதிமுக எப்படி குளிர்விக்க முடியும்? அதிமுக கொண்டு வந்த திட்டங்களை இந்த ஆளுநர் உரையில அப்படியே சேர்த்துட வேண்டியது. நாங்க தான் முதல் முறையாக கொண்டு வருகின்றோம், தமிழக மக்களுக்கு பயங்கரமா பயன்பட போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுக திட்டங்களை இடையில சொரிக்கிறது. அப்படி என்ன அதிமுக திட்டங்களை கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, வண்டல் மண் எடுப்பது, விவசாயிகள் மற்றும் மண்பாண்டம் செய்யக்கூடிய தொழிலாளர்கள் இலவசமா எடுத்துட்டு போலாம் அப்படின்னாங்க. இது அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். 2வது குடிமராமத்து பணிகள், அதையும் வந்து அதிமுக தான் கொண்டு வந்தது. அதனால அந்த திட்டத்தையும் இன்னைக்கு ஆளுநர் உரையில சேர்த்துட்டாங்க. அதே மாதிரி தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் விண்டோவில் வந்து பாத்தீங்கன்னா அனுமதி அளிப்பது. அதே மாதிரி தலைமைச் செயலாளருடைய தலைமையில் ஒரு குழு அமைப்பது. கிட்டத்தட்ட 2000 கோடி முதலீடு இருந்ததுன்னு வச்சுங்களேன், உடனடியாக அனுமதி அளிப்பது. குறைந்தபட்சம் 100 கோடி முதலீடு இருந்தாலும் இல்ல ஒரு 5000 பேருக்கு வேலை கொடுக்கறனாலும் அந்த முதலீட்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் விண்டோ சிஸ்டம். நீங்க கேட்கறீங்க, உடனடியாக ஒப்புதல். இது அதிமுக கொண்டு வந்தது. அந்த திட்டத்தை இதுல அப்படியே சேர்த்துட்டாங்க. அதனால அதிமுக காரங்களை கொஞ்சம் அப்படியே சமாதானப்படுத்துது. அப்புறம் யார் இருக்குது? பாமக. அப்போ பாமகவை எப்படி சமாதானப்படுத்துது? ஏன்னா எதிர்கட்சிகளை தான் சமாதானப்படுத்தணும். 2வது தவேக அரசாங்கத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளை சமாதானப்படுத்த தேவையில்லை. ஏன்னா அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அரசை வழிநடத்தி செல்றாங்க. அவங்க அந்த அரசுக்கு எதிராக பேசக்கூடாது, பேச மாட்டாங்க. பாமகவை எப்படி சமாதானப்படுத்துது? ஏப்பா சாதிவாரி கணக்கெடுப்பை ஒன்றிய அரசாங்கமானது வேகமா எடுக்க சொல்லி நாங்க அழுத்தம் தருவோம். ஓகே. அப்புறம் அன்புமணி ராமதாஸ் போய் முதலமைச்சரை சந்தித்தாரு, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. அப்படின் போது ஆமா, சமூக நீதி புள்ளி விவரங்களை நாங்க எடுப்போம். எப்ப எடுப்போம்னு கேட்டீங்கன்னா, மத்திய அரசாங்கமானது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டாங்கன்னா அதற்கு பிறகு நாங்க சமூக நீதி புள்ளி விவரங்களை திரட்டுவோம் அப்படின்னு சொல்லிக்கின்றார். அது என்ன சமூக நீதி புள்ளி விவரம் கேட்டீங்கன்னா, எந்தெந்த சாதியில எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்றத மத்திய அரசாங்கம் கணக்கெடுத்துரும். அதுக்கப்புறம் எந்தெந்த சாதி எவ்வளவு பொருளாதார வளமை பெற்று இருக்குது அப்படின்றத இந்த தவேக அரசாங்கம் கணக்கெடுக்கும். அதனால பாமகவுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்குது. அவங்க நல்லாவே குஷியா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பாஜகவை குளிர்விக்க வேண்டும். பாஜகவை எப்படி குளிர்விப்பது? இப்ப கோயிலிருந்து வருகின்ற எல்லா பணமும் கோயிலுடைய புண்ணிய காரியங்களுக்கு மட்டும்தான் செலவழிப்பது. கோயில் நிதி கோயிலுக்கு மட்டும்தான், கோயிலுடைய வளர்ச்சிக்கு மட்டும்தான். அதனால இந்த அறநிலையத்துறையில பெரிய மாற்றங்களை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை தாண்டி இந்த பட்ஜெட் 10 இலக்கை வைத்து 5 ஆண்டு காலத்துல செயல்படும் அப்படின்னு தவேக அரசாங்கம் சொல்லியிருக்குது. மாநில உரிமை, மொழி உரிமை, பெண்கள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு, இளைஞர்கள், அதற்கு பிறகு வந்து சிறுபான்மையர், அதற்கு பிறகு 3ஆம் பாலினம், அப்புறம் தொழில் வளர்ச்சி, அப்புறம் மொழி வளர்ச்சி, இப்படி ஒரு 10 இலக்குங்க. இந்த 10 இலக்க அடிப்படையா வச்சு தான் வந்து இந்த பட்ஜெட் இல்ல ஆளுநர் உரையானது தயாரிக்கப்பட்டிருந்தது. இப்ப எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட புள்ளி விவரங்களை பாருங்க. இன்றைய தினம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பதியப்பட்ட குற்ற வழக்குகள் போக்சோ வழக்கு விட்டு 150 வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறாங்க. 38 நாட்கள் ஆட்சி பொறுப்பேற்று 38 நாட்கள் ஆகின்றது. இந்த 38 நாட்கள் டிவிக்கு ஆட்சியில 150 பாலியல் வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் 126. ஆக மொத்தம் 276 குற்றங்கள் பெண்களுக்கு இழைக்கப்பட்டது. அது பதிவு செய்யப்பட்ட வழக்குகள். அதோட இந்த ஆட்சியில் 38 நாட்களில் நடைபெற்ற கொலைகள் 130.
ஆக ஆட்சி பொறுப்பேற்ற 38 நாட்கள்ல சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட்டது என்பதை நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வீரவசனம் பேசினாங்க. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்படும், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படும், சிறுமிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படும் என்றெல்லாம் வீரவசனம் பேசிய இந்த அரசாங்கம் இந்த 38 நாட்களுக்குள் இவ்வளவு வழக்குகள், பாலியல் குற்றங்கள் நடைபெற்றிருக்கின்ற வழக்குகள் இவ்வளவு இருக்குது, பதிவு செய்யப்பட்ட வழக்குகள். எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? தவேக அரசாங்கம் வந்த பிறகு சட்ட ஒழுங்கு சரியா இருக்குதா? வெறுமனே 35 நாட்கள் தான் எவ்வளவு சட்ட ஒழுங்கு சீர்கேடு நடந்திருக்கிறது. கொலைகள் எத்தனை, பெண்களுக்கு எதிரான பால் வன்புணர்வுகள் எத்தனை, இப்படி பெண்கள் பாதுகாப்பற்ற தன்மையை பற்றி இந்த அரசாங்கம் கவலைப்பட்ட மாதிரி தெரியல. ஆனா ஆளுநர் உரையில பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் எம்ஜிஆர் மாதிரி, அண்ணா மாதிரி ஒரு புரட்சி பண்ணிட்டாரு அப்படின்னு துதிப்பாடலானது இந்த ஆளுநர் உரையிலும் இருந்தது. கடந்த காலங்களில் கலைஞரை பற்றி ஆஹா ஓஹோ, அதுக்கப்புறம் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா பற்றி ஆஹா ஓஹோ, அப்புறம் ஸ்டாலின் காலத்தில் ஸ்டாலினை பற்றி ஆஹா ஓஹோ. ஆனால் இவங்கெல்லாம் என்ன சாதனை பண்ணாங்கன்னு நமக்கு சுத்தமாக தெரியாது. ஏன்னா ஜெயலலிதாவும் ஒன்றும் கிழித்திடலை, கலைஞரும் ஒன்றும் புடிங்கிடலை, ஸ்டாலின் அவர்கள் அறுத்தும் தள்ளலை. ஆனால் ஆளுநர் உரை என்றாலே அவங்களுடைய புகழ் பாடுகின்ற இடமா தான் இருக்கும். இப்போ விஜய் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏதோ சரித்திர சாதனை பண்ணிட்டாராம். திராவிட இழக்கங்கள் இல்லாத அளவுக்கு ஒரு புதிய ஆட்சியை கொண்டு வந்திருக்கின்றார். இதெல்லாமா மாற்றம். எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, நிதி நிலைமை சரியில்லை, அதனால சொல்லப்பட்ட திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நீங்க வாக்குறுதியா கொடுத்துருக்கீங்களே, அந்த வாக்குறுதியில எது இப்ப அவசியமானது, உடனடியாக இது நிறைவேற்ற வேண்டியது, அதை நிறைவேற்றுவோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துக்கலாம்ல. ஏகப்பட்ட கவர்ச்சி திட்டங்களை நீங்க அறிவிச்சிருக்கீங்க, ஒண்ணு கூட நிறைவேற்ற மாதிரி தெரியல. நிதி நிலைமையை காரணம் காட்டி நீங்க தள்ளி போட தான் பாக்குறீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு வைக்கின்றார். அதாவது திமுக அரசாங்கமானது பதிவிட்டு இறங்குகின்ற பொழுது ஒரு இடைக்கால பட்ஜெட் போட்டாங்க. அந்த இடைக்கால பட்ஜெட்லயே பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இவங்க என்னவோ வெள்ளை அறிக்கை விடுறேன்னு சொல்லிவிட்டு திமுகவுடைய இடைக்கால பட்ஜெட்ல என்ன சொன்னாங்க அதையே சொல்லியிருக்கிறாங்க. மொத்தத்துல நிதி நிலைமை சரியில்லைப்பா, எதையும் கேட்காதீங்கப்பா அப்படின்னு தப்பிக்கின்ற ஒரு அரசாங்கம் தான் இருக்குது. இப்போ ஆளுநர் உரையானது வெளியிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த தவேக அரசாங்கம் வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த 2500 ரூபாய் கொடுக்க மாட்டாங்களா? அதே மாதிரி ஊனமுற்றோருக்கு ஒரு 3000 ரூபாய் கொடுக்க மாட்டாங்களா? முதியோர் பென்ஷன் 3000 ரூபாய் தரமாட்டாங்களா? மீனவர்களுக்கு 40000 ரூபாய் மீன்பிடி தடை காலத்துல. அது மட்டும் கிடையாது, மாணவர்கள் கற்றல் இடைநிற்றல் இருக்கக்கூடாது என்பதற்காகவே நாங்க வச்சம் 12000 ரூபாய் தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதையாவது கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தா எதுவுமே இவங்களுக்கு முக்கியமானதா தெரியல. நிதி நிலைமை சரியான பிறகு எல்லாவற்றையும் செய்வோம்னு சொல்ற மாதிரி கண்டிப்பாக நிதி நெருக்கடி இருப்பதனால எல்லா திட்டங்களையும் நாங்க செய்வோம், எதையுமே சொன்னதை விட்டுற மாட்டோம் அப்படின்னு திமுக சொன்ன மாதிரியே இந்த அரசாங்கம் சொல்லியிருக்குது. திமுக சொன்னது அத்தனையும் செஞ்சிச்சா? ஒண்ணுமே செய்யல. அவங்களும் தான் அப்படியே வெள்ளை அறிக்கை விட்டுட்டு இருந்தாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே நிதி நிலைமை மோசமாவே இருக்குதுப்பா, அதிமுக காரங்க அப்படியே சுரண்டி தின்னுட்டு போயிருக்காங்கப்பா, இருந்தாலும் சொன்னதை நிறைவேற்றும்பான்னு அன்னைக்கு திமுக சொன்னாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு தவேகாவும் சொல்லுது. மொத்தத்துல திமுகவுக்கும் தவேகாவுக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. கடந்த 5 வருடங்களாக திராவிட முன்னேற்ற கழக அரசு போது, திராவிட மாடல் அரசு போது எங்களுடைய முதலமைச்சர், எங்களுடைய அரசு தயாரித்து கொடுக்கக்கூடிய எந்த உரையும் ஆளுநர் முழுசா படிச்சதே கிடையாது. அதில் பல திருத்தங்களை ஆளுநர் செய்வார். ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா ஆளுநர் அவர்கள் இந்த அரசு என்ன தயாரித்து கொடுத்துருக்கிறதோ அதை அப்படியே ஒரு வரி மாற்றாமல், ஒரு எழுத்து மாற்றாமல் அப்படியே வாசிச்சிருக்கிறாரு. இதிலிருந்தே இந்த அரசுக்கும் ஆளுங்கட்சிக்கும் பாஜகவுக்கும் ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை, ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டு விட்டதோ அப்படிங்கிற எண்ணம் அனைவருக்குமே ஏற்பட்டிருக்கு. உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் சட்ட ஒழுங்கை பற்றி அதிகமா கவலைப்பட்டாரு. ரெண்டாவது நேஷனல் ஆந்தம் எதுக்கு யார் 2 முறை பாடினீங்க, சட்டமன்ற மரபையே மாத்திட்டீங்களே. ஆளுநர் உரை என்கின்ற பொழுது ஒன்றும் புதுசாலாம் கிடையாது. அதுல சொல்லப்பட்ட திட்டங்கள் அத்தனையும் திராவிட மாடல் இல்ல, திராவிட மாடல் அதனுடைய சாதனைகளை தான் தொகுத்து கொண்டு வந்த மாதிரி தெரியுது அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு. அபியூஸ்மெண்ட் வாரியர் தவேகாவுடைய விர்ச்சுவல் வாரிஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கண்டென்ட்டுக்காக இந்த ஆளுநர் உரையானது பயன்படும், மற்றபடி மக்களுக்கு எந்த விதத்திலும் பயன்படாது அப்படின்னு சொல்லிட்டு சட்ட ஒழுங்கு பிரச்சனை பற்றி தான் ரொம்பவே அதிகமாக கவலைப்பட்டாரு. அவருக்கு கவலைப்படவே தேவையில்லை. ஏன்னா அவங்க ஆட்சியில் நடந்ததை விட இப்போ கொஞ்சம் குறைவாக தான் நடக்குது. அதாவது சட்ட ஒழுங்கை பற்றி அதிமுக கவலைப்படலாம், ஏன்னா அவங்க சட்ட ஒழுங்கை சிறப்பாக காப்பாற்றி வச்சிருந்தாங்க. அப்போ திமுக சட்ட ஒழுங்கை பற்றி கவலைப்படக்கூடாதா அப்படின்னா, எதிர்கட்சியாக இருந்தால் சிறப்பாக செயல்படுவாங்க, அவங்க சட்ட ஒழுங்கை பற்றி கவலைப்படட்டும். ஏன்னா
பல குற்றவாளிகளை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சியில் திமுக காரணம் தான். இப்ப தவேக ஆட்சியில குற்றம் செய்கின்றவன் தவேக காரணாவே தான் இருக்கிறான், வேற யாருமே இருக்க மாட்டான். அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் சட்ட ஒழுங்கு சரி செய்தே ஆக வேண்டும். அதை பற்றி சிங்கப்பெண்கள் பாதுகாப்பு படை போட்டும்பா, இன்னும் விரிவுபடுத்த போறோம்பா, நிதி ஒதுக்க போறோம்பா அப்படின்லாம் வெறுமனே ஆளுநர் உரையில குறிப்பிட்டா மட்டும் போதாது. ஏன்னா இன்னைக்கு திருவாரூர்ல பாத்தீங்கன்னா தவேக ஒன்றிய செயலாளரும் அவங்க ஃப்ரெண்டும் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு பெண்ணுக்கு பாலியல் துன்புறுத்தல் செஞ்சிருக்காங்க. அவனை கைது பண்ணி உள்ள போட்டிருக்காங்க. மீடியாவில் இது வெளிவந்த பிறகு அவங்க 2 பேரையும் கட்சி விட்டு எடுத்திருக்காங்க. ஸோ மொத்தமாக நாம் என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, யாருக்கெல்லாம் நீங்க அறிவுரை சொல்றீங்களோ இல்லையோ, தவேக காரனுக்கு அறிவுரை சொல்லுங்க. எப்ப ஆட்சியில் நம்ம இருக்கிறோம், நீங்க செய்யற ஒவ்வொரு தப்பும் பாத்தீங்கன்னா மக்களுடைய நம்பிக்கையை குறைச்சிடும். ஏன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த 35 நாள்லயே 30 கொலைகளுக்கு மேல நடந்திருக்குது. பெண்களுக்கு 276 பாலியல் வன்புணர்வு நடந்திருக்குது. தினந்தோறும் பாத்தீங்கன்னா குறைந்தது 10 பாலியல் வன்புணர்வுகளாவது பதிவாகுது. இது மீடியாக்கள் வருது. தவேக ஆட்சிக்கு வந்த உடனே பெண்கள் பாதுகாப்பா இருப்பாங்கன்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனால் நம்ம சொன்ன வாக்குறுதி தான் நிறைவேற்றவில்லை என்றாலும் கூட மக்களை நிம்மதியா வாழ வைக்கணும். அதனால தவேகாவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் நிர்வாகிகளும் கொஞ்சம் கை கால சும்மா இருக்க, நம்மளுக்கு தான் பொறுப்பு இருக்குது அப்படின்னு அறிக்கை விடணும். ஏன்னா குற்றவாளிகள் ஒட்டுமொத்த பேரும் தவேக காரணாவே இருக்குது. அதனால தவேகா மீது நீங்க என்னதான் விர்ச்சுவல் வாரிசை வச்சுக்கிட்டு தவேகா மாதிரி ஒரு ஆட்சி வர முடியுமா, பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட்டாரு அப்படிலாம் நீங்க புலம்பினா கூட மக்கள் உங்க மீது நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. நீங்க குடிநீர் பிரச்சனை தீருங்க, தீக்காம போங்க. விலைவாசியை குறைக்காத போங்க. மத்திய அரசாங்கத்திட்ட நிதி வாங்குங்க, வாங்காத போங்க. மாநில பட்டியலுக்கு கல்வியை கொண்டு வாங்க, கொண்டு வராத போங்க. ஆனா மக்கள் நிம்மதியா தூங்கணும், கரண்ட்டை கொடுங்க. ஏன்னா அதையே கொடுக்க மாட்டீங்க. மொத்தத்துல இந்த 35 நாள்லயே தமிழக மக்கள் இந்த தவேக ஆட்சி மீது நம்பிக்கை இழந்திருக்கின்றார்கள். அது மட்டும் கிடையாது, 2 முறை நேஷனல் ஆந்தம் ஏன் பாண்டிங்க அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சட்டத்தில் அப்படி சொல்லப்படலை, பாடினதும் தப்பு இல்லை. ஒரு அமைதியான சூழ்நிலையானது சட்டப்பேரவையில் இன்னைக்கு நிகழ்ந்தது. அப்படியே அந்த மரபு காப்பாற்றப்படும் அப்படின்னு ஒரு புதிய மரபை கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் பாராட்டலாம். அதே மாதிரி கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி கொண்டு வருவாங்க, அதற்கான வழி என்ன, அதை பற்றி எந்த செய்தியும் நமக்கு பகிர்ந்து கொள்ளவே இல்லை. ஆளுநர் உரையில சொல்லப்படவும் இல்லை. மொத்தத்தில் திமுக காரங்க ஒரு ஆளுநர் உரையை தயாரிச்சா எப்படி இருக்குமோ அப்படி தயாரிக்கப்பட்ட ஒரு ஆளுநர் உரையாகத்தான் இருக்கிறது. நாங்க அண்ணா வழி எம்ஜிஆர் வழி ஆட்சி நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜெயலலிதா மாதிரி சட்ட ஒழுங்கை கட்டுப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வார்த்தைக்கு வார்த்தை ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கத்தை அசிங்கப்படுத்துகின்ற தினமாகத்தான் இந்த ஆளுநர் உரை இருக்கிறது. மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் கனவில் போடப்பட்ட நீர்க்கோலம் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். கனவுல தான், நெஜத்துல கூட நீர்ல கோலம் போடல. அதனால இது எதுக்குமே பயன்படாதுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நம்முடைய டிடிபி தினகரனை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு போலித்தனமானது அப்படின்னு உணர்த்ததுக்காக தகரத்தில் தங்க முலாம் பூசப்பட்டது ஆளுநர் உரை என்று சொல்லிட்டு எல்லாருமே இந்த உரையானது டம்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஆளுநர் உரையில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சமூக நீதி கணக்கெடுப்பை நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வரவேற்றிருக்கின்றார். அதான் சொன்னேன், ஒவ்வொரு கட்சியும் ஏதாவது ஒரு விதத்துல சமாதானப்படுத்தணும் என்பதற்காக இந்த ஆளுநர் உரையானது தயாரிக்கப்பட்டிருக்குது. சரி, பார்க்கலாம் இந்த ஆளுநர் உரையினால மக்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு 10 குறிக்கோளை வச்சு 5 ஆண்டு காலத்துக்கு செயல்பட போறாங்க. அந்த 10 குறிக்கோளை எப்படி எட்டுறாங்களா இல்ல மக்களை ஏமாத்துறாங்களா என்பதெல்லாம் பொறுத்து பார்க்கலாங்க. நன்றி.